ஒப்புடாதி அம்மன் கதை படிக்க கதை படிக்க கதை படிக்க கடலே துணை வருவாய் துணை வருவாய் ஒப்புடாதி அம்மன் கதை படிக்க கதை படிக்க கதை படிக்க முக்கடலே துணை வருவாய் துணை வருவாய் அம்மை முத்தார் கதை படிக்க கதை படிக்க கதை படிக்க சிவனாரி துணை வருவாய் துணை வருவாய் போடு போடு ஆடி போடு ஒன்றாகவே திரட்டி அழகாக ஒரு கெண்டியில வைத்து தவம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த கங்கையானவள் கமண்டலத்திலே அடைவிட்ட காரணத்தினால் உலகத்திலே தண்ணீர் இல்லாமல் மக்கள் பஞ்சத்தில் வாடி வருகிறார்கள். தண்ணீர் பஞ்சம் பிடிக்கிறது. பார்த்த கொடைபிடி மக்கள் அனைவரும் தெய்வாதி தேவர்களிடத்தில் சென்று முறையிட பார்த்த தெய்வாதி தேவர்கள் ஆண்டவரை நாடி முறையிட ஆண்டவரோ தன்னுடைய மூத்த மகனை அழைத்து மக்களுடைய குறையை தீர்த்துவா என்று சொல்ல வேல முகமடைத்த விநாயக பெருமான் காகமாக வடிவம் எடுத்து அந்த கமண்டலத்தை தட்டி விட்டார்களா? கமண்டலத்தில் நடைபெற்ற கங்காதேவியானவள் கரை புரண்டு ஓடுகின்றார். பார்த்த முனிவர் நினைக்கின்றார் இந்த கங்காதேவியானவள் இப்படியே சென்றாள் என்று சொன்னால் உலகத்தை அழித்து விடுவாள் என்று சொல்லி ஒரு கங்கை பொங்கினாலே தாங்க முடியாது. ஆமாமா, அப்ப கங்கை பொங்கினாள் என்று சொன்னால் ஒருபோதும் தாங்க முடியாது அல்லவா? உலகம் தாங்குமா? அப்படி என்று சொல்லி தன்னுடைய கைக்குள்ளாகவே அடக்கி அது 7 சமுத்திரமாகவே பாவிக்கின்றார்களா? சரி, அது எப்படி அம்மா தோன்றுகின்றது? ஒன்று சம்பு தேவ கப்பால் தேவ கப்பாய் கப்பாய் கடலாம் கடல் மோர்க்கடல், 4ஆம் கடல் தயிர்க்கடல், ஆனைவாள் வள்ளிக்குள்ளும் 5வது கடல் திருப்பார்கடல், 6ஆம் கடல் நல்ல தண்ணீர் கடல், 7ஆம் கடல் இவை அனைத்தையும் சூழ்ந்திருப்பது 7ஆம் கடல் பெருங்கடலா? ஆமா, பெருங்கடலுக்கு ஒரு புறமாக ஒரு இருட்டு நாடு ஒன்று இருக்கின்றது. இருட்டு நாட்டின் பக்கத்திலே பருத்த சொர்ண பூமி இருக்க, பருத்த சொர்ண பூமியின் பக்கத்திலே பருத்த சொர்ண பூமியின் அருகாமையிலே பளிங்கு என்று சொல்லக்கூடிய மலரை வளர, அதனுடைய அடியாமையிலே 6ஆம் விருட்சம் வளர, அதிலே ஒரு மாணிக்க புற்றானது அப்படியே வளர்ந்து நிற்கின்றது. மாணிக்க புற்று. ஆமாமா, புற்றுன்னு சொன்னாலே என்ன இருக்கும்? புற்றுனா என்ன இருக்கு? கரையம் புற்று இருக்கும். கரையானா இருக்கும்? கரையம் தான் இருக்கும். எங்க ஊரு புத்துக்குள்ளலாம் பாம்பு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா, புற்றுக்குள்ள தான் பாம்பு வளருதா? ஆமா. பாத்தீங்களா சாமி, எனக்கு இவ்வளவு நாளாவே தெரியல. நீங்க எப்படி சொல்றீங்க கரையா இருக்கும்னு? சாமி, என்ன எங்க வீட்டுக்கு போற பின்னாடி போற எல்லாம் மொத்தம் உடன்காடு. உடன்காடுல கள்ளிக்காடு. அந்த கள்ளிக்காட்டுல பெரிய பெரிய புத்தா வளரும். ஆனா நான் எங்க அம்மா எல்லாமே நேர கரையா எடுத்துட்டு வருவோம். ஆமா, கோழிக்கு போடணும். புத்துக்குள்ளயா? ஆமா, பரவாயில்லையே. ஆனா பாம்பு இருக்குது எனக்கு இப்ப நீங்க சொல்லிதான் தெரியும். அப்படியா? ஆமையா. ஆனால் இங்கே ஆணி போடுவா. சரி,
ஆணை பொன் பாம்பானது அமிர்த கற்ப கலசத்தை ஈண்டு வைத்து விட்டு செல்கிறது. அமிர்த கற்ப கலசம் என்று சொன்னால் முட்டை, ஆமாமா, நஞ்சு என்று பொருள்படுகிறது. அடேங்கப்பா, அந்த அமிர்த கற்ப கலசத்தை யார் வந்து கண்டார் பாருங்கள். யார் கண்ணே? அந்த அமிர்த கலசம் தன்னை ஆதிமுனி வந்து கண்டார். தமது திருவருளாலே தான் எடுத்து ஏறு சொல்வார். நஞ்சிருக்கும் பாம்பு ஈன்றே, பாம்பு ஈன்றே, பாம்பு ஈன்றே, அமிர்த கலசமேறே, நஞ்சிருக்கும் பாம்பு ஈன்றே, அமிர்த கலசமே. வெள்ளர் முனிவருக்கும் தேவருக்கும் ஆகாது. அஞ்சல் என்ற மந்திரத்தை ஆதிமுனி ஒருவேற்ற திருமதி தன்னை போலே அன்னை போலே இரண்டோரை கண்ணியர்கள் ஸ்ரீமதி தன்னை போலே அன்னை போலே இறந்தாலே கத்தியர்கள். அந்த அமிர்த கற்ப கலசத்தை சரி. யார் வந்து கண்டார் தெரியுமா? யார் அம்மா? ஆதிமுனி வந்து கண்டாராம். பார்த்த முனிவர் நினைக்கின்றார். என்ன? நெஞ்சிருக்கும் பாம்பு என்ற நல்ல பிரத கலசம் அல்லவா? ஆமா. செஞ்சல் வளர் முனிவருக்கும் தெய்வருக்கும் ஆகாது என்று சொல்லி ஐந்தெழுத்து மந்திரத்தை ஆதிமுனி உருவேற்ற பிச்சுமதி தன்னை போலே பிறந்தார்களாம் 7 அரைக்குமார்கள். 7 அரைக்குமார்கள். ஆமாமா. அவர்கள் சரி. யார் என்று பார்த்தால் யார் கண்ணே? நீலி நீலி என்றொருதி, 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 நீலகண்டி என்றொருதி, நீலகண்டி என்றொருதி, 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 நீலகண்டி என்றொருதி, நீலகண்டி என்றொருதி, அடிவாடி என்றொருதி, அழகஸ்ரீ என்றொருதி, ஒரு போதே வள்ளி என்றோ செல்வி என்றோ, வள்ளி என்றோ செல்வி என்றோ, மங்கையர்கள் தான் பிறந்தார். வல்லியந்தோ செல்வியந்தோ, வல்லியந்தோ செல்வியந்தோ, மங்கையர்கள் தான் பிறந்தார். இது 7 பெண்கள். ஆமாமா. நீலி, நீலகண்டி, காளி, காலாஸ்திரி, வள்ளி, செல்வி, மடந்தை, மங்கை. பேட்டு. ஆமா, மங்கிய மடந்தை ஒண்ணுதாம்மா. அப்படியா? ஆமா. எப்படி சொல்றீங்க? ஏம்மா, என்ன? அதாவது கடந்த கடிச்சா கண்டிப்பா நம்ம பழச்சிக்கிடலாம். ஆ. கடந்த கொட்டுச்சுன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு நேரத்துல அது முடிஞ்சிடும். ம். ஆனா இந்த மடந்தை கொட்டுவோம் தெரியுமா? ஆமா. காலம் ஃபுல்லா அந்த சனியை தாங்க முடியாது. ஓஹோ. ஆமா சாமி, காலம் முழுக்க மனசுல இருந்து போகாதுன்னு சொல்றீங்க. போகவே செய்யாது. சரி. ஆமாமா. அப்படியானால் நீங்க 7 பெண்கள் பிறந்தாலும் முனிவர் அதைத்தான் நினைக்கிறாரு. ஆமையா. எம்மாடியோ இருக்கிறது 7 பிள்ளைங்க. 7 கரிக்குமார்கள் அல்லவா? இல்ல 7 அரைக்குமார்கள் அல்லவா? அரைக்கி பெண்கள் என்று சொன்னால் இவங்களோட இருக்க முடியுமா? அரைக்கி போடுவா. அரைக்கி ஒரு பொண்ணு இருந்தாலே வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாப்பா. அப்ப இவங்க 7 பேரையும் வச்சு சமாளிக்கணும்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொன்றுக்கும் புத்திமதியை சொல்லி 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 வாழ்க்கை நடத்துறதே பெரிய ஒரு எப்படி பெரிய ஒரு சவாலாயிரும். அடேங்கப்பா. அதனாலே இந்த பிள்ளைகளை நமக்கு வேண்டாம் அப்படி என்று அவர் மறைந்து விட்டார். அடேங்கப்பா. முனிவர் சென்ற பிரகாரம் அந்த பெண்கள் நல்லா வாழ்ந்து வருகிறார்கள். சரி. 7 பேரும் ஒரு நாள் தினத்துல 2 கூட்டமா பிரிகிறாங்க. அதிலே 4 பேர் சொல்கின்றார்கள். என்ன சொல்கிறார்கள்? அக்கா, தங்கச்சி, அதாவது இந்த உலகத்தில் நாம் பிறந்து விட்டோம் அல்லவா? ஆமா. அதாவது வளர்ந்து வாலிப பருவத்தை அடைந்திருக்கின்றோம். சரி. உனக்கு ஏதாவது ஆசை இருக்கிறதா? எனக்கு ஒரு ஆசையும் இல்ல. அப்படியா? ஆமா. எனக்கும் ஒரே ஒரு ஆசை இல்லை. உனக்கு வாலிப வயசா? ஆமா, வாலிப வயது. ஒரு ஆசையும் கிடையாது. பார்த்தா அப்படி தெரியலையேடி. ஆமாடி. ரொம்ப வயசான மாதிரி இருக்கு. பார்த்தாதான் தெரியாது, பார்க்க தான் தெரியும். ரொம்ப வயசான மாதிரி இருக்கதான் கேட்டேன் மதுவா. ஆமாடி. சரி, பரவாயில்ல. மேக்கப் கொஞ்சம் கூடுதல் போட்டாக்கி வயசை காட்டாது. ஆமா. ஆமாமா, நாங்க இப்ப மேக்கப் போடுறது கிடையாது. உனக்கு இப்போ உள்ளிப்பே கிடையாது சாமி. உனக்கு இப்ப வாழை பிடிக்கலையா? வாழை பிடிக்கல. உனக்கு? எனக்கும் பிடிக்கல. உனக்கு
பிடிக்கலையா? உன்னை பார்த்தாலே தெரியுது. ஆமா. எனக்கும் பிடிக்கல. அப்படி என்று சொன்னால் 4 பேர் அந்தர மார்க்கமாகவே மறைந்து விடலாம். சரிதான். 4 பெண்கள் சரி இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய பெண்களாக மாறி அங்கே பறந்து சென்று விட்டார்கள். அரேங்கப்பா. மிச்சம் இருக்கிறது எத்தனை பெண்கள்? 3 பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா? 3 பேர் இருக்காங்க. ஆமாமா. இந்த 3 பேர்களும் சொல்லுகிறார்கள், என்னமா சொல்லுகிறார்கள்? பேடிகள் போலிருந்தாலோ பேடிகள் போலிருந்தாலோ எனக்கு பிள்ளை வேறு ஆசை உண்டு. பேடிகள் போலிருந்தாங்களோ பேடிகள் போலிருந்தாங்களோ என் பிள்ளை மேலே ஆசை உண்டு. பேடிகள் போலிருந்தாலோ பேடிகள் போலிருந்தாலோ மகள் பிள்ளை மேலே ஆசை உண்டு. பேடிகள் போலிருந்தாங்களோ பேடிகள் போலிருந்தாங்களோ என் பிள்ளை மேலே ஆசை உண்டு. ஆசையுள்ள பிள்ளையது தருவார் பெண்மணியை ஈஸ்வரர் இல்லாது வேறெல்லாம் தரமாட்டார். ஆதிசிவன் தலை நினைந்து ஆதிசிவன் தலை நினைந்து அரியலவும் செய்யுமாறாள். ஆதிசிவன் தலை நினைத்து ஆதிசிவன் தலை நினைத்து அரியலவும் செய்வாங்களா? அக்கா ஏதங்கச்சி என்னதான் இப்படியே வாழ்ந்தாலும் ஆமாமா கடைசி காலம் வரைக்கும் இப்படி தனியாவே வாழ்ந்துட முடியுமா? ஒருபோதும் முடியாதல்லவா? ஆமா. ஆமாடி. அப்ப என்ன செய்யணும்? ஆ. நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கு மனசுக்குள்ள. ஆமா. வரைக்கும் அவன் இருக்க மாட்டான். அவனுக்கு புரிஞ்சு போச்சு. ஆமாமா. இடி அக்கா ஏம்மா, என்ன? அதாவது எனக்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆசை இருக்கிறது. என்ன? உனக்கு ஆசை இருக்குதா? எனக்கு தானே ஆசை இருக்கா? நிறைய ஒண்ணு இல்ல, ஆ. நிறைய இருக்கு. தங்கச்சி உனக்கு ஆசை இருக்குதா? உனக்கு ஆசை இருக்கும்போது எனக்கு ஆசை இல்லாம இனி இருக்கு. எனக்கு என்ன ஆசை இருக்கு தெரியுமா? என்ன ஆசை? அதாவது புருஷன் இருக்க கூடாது, சரி. புத்திரரை மட்டும் என்றெடுக்க வேண்டும். அடேங்கப்பா. தங்கச்சி உனக்கு என்ன ஆசை இருக்குது? கணவன் இருக்கக்கூடாது, சரி. ஆனால் கை குழந்தை மட்டும் வேண்டும். சப்பா. சரி அக்கா எனக்கு மாப்பிள்ளை இருக்க கூடாது, மக்கள் வேணும். அடேங்கப்பா. ஆனால் அக்கா வந்திருப்பது எப்படிப்பட்ட ஆசை பத்தியா நமக்கு? என்ன? அதாவது வார்த்தைகள் அனைத்தும் ஒன்றுதான். ஆமா. இல்ல, வார்த்தைகள் தான் வேறு வேறு, எண்ணங்கள் ஒரே ஒன்றுதான். ஆனா 3 பேருக்கும் ஒரே மாதிரி ஆசை வந்திருக்கு பாத்தியா? பாத்தியா? சரி, இதான் அக்கா தங்கச்சி பாசம்ங்கிறது. தங்கச்சி என்னடி? ஆசை உள்ள பிள்ளை இந்த உலகத்தில் தர வேண்டும் என்று சொன்னார். ஆதி சிவன் இல்லாத வேற எவராலே முடியுமா? முடியாதல்லவா? திருமணமாகியே நிறைய பேர் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த நேரத்துல திருமணமே ஆகாம மாப்பிள்ளையே வேண்டாங்க நம்ம புள்ள கேட்டா ஆதி சிவனால என்ன யாராலும் தர முடியாதல்லவா? ஆமா. அப்படி என்று சொன்னார். சரி, இந்த உலகத்தில் மாப்பிள்ளை இல்லாமல் மதலை தர வேண்டும் என்று சொன்னார். அந்த மகாதேவன் இல்லாத வேறு எவராலே முடியாது. மகாதேவன் என்று சொன்னால் ஆதிசிவன். ஐயோ, ஆமாமா. தபம் செய்ய சொல்றியா? கண்டிப்பாக ஆதிசிவனை ஒரு தபம் செய்யலாமா? அது ரொம்ப கஷ்டமாச்சு. உண்மைதாண்டி, இருந்தாலும் பாடுபட்டால் பலன் உண்டு என்று சொல்வார்கள். உனக்கு தவம் செய்ய சம்மதமா? சம்மதம் தான். சரி, அப்ப எனக்கும் சம்மதம். சரி, தவத்தை தொடங்கலாமா? ஆகட்டும் என்று சொல்லி பெண்கள் எல்லாம் ஆமையா ஈஸ்வரனை மனதில் நினைத்து சரி தவம் செய்கிறார்கள். இவர்களுடைய தவநிலை எப்படி இருந்தது பாருங்கள். எப்படி கண்டே? காற்றடித்து மணல் வரப்பி மணல் வரப்பி மணல் வரப்பி கரையாமல் எழுப்பிடுமா எழுப்பிடுமா. காற்றடித்து மணல் வரப்பி மணல் வரப்பி மணல் வரப்பி கரையாமல் எழுந்திடுமா எழுந்திடுமா.
ஏற்றமுள்ள செவிக்குறத்தில் எறும்புகள் சென்று முட்டையிட்டு கூடு கட்டி வாழ்ந்து வர மூக்கோடு முளைத்த புல்லு முதிர்ச்செவியிலே கொடி வீசுகிறது. கால்மாட்டில் முளைத்தவரும் தலைமாட்டில் பூசொரிய தலைமாட்டில் முளைத்தவரும் கால்மாட்டில் சென்று பூச்சொரிய தூண்டமர கட்டி என்று காட்டிலே வாழக்கூடிய புலி கடுவாய்கள் எல்லாம் அப்படியே சுரேராவி விட்டு செல்கிறதாம். பாத்தீங்களாமா? ஆமா. அந்த பெண்களுடைய தப வலிமையானது அவ்வளவு வலிமையாக இருந்திருக்கின்றது. அவ்வளவு வலிமை இல்லைன்னா ரொம்ப பார்க்க பாவமாயிற்று. ஆமா. அதாவது பகவானுக்கு தெரியும் பெண்கள் தவம் செய்வது. பகவான் ஏனென்றும் கேட்கவில்லை, ஏறெடுத்து பார்க்கவில்லை. இந்த பெண்ணின் குணம் ஒரு பெண்ணுடைய மனசு வழி இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்றாங்க. அந்த சொல்லி வைக்கிறாங்க. பார்வதி பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்கிறார்கள்? பகவானே, என்னப்பா? ஏ ஆண்டவா. ஏ பகவானே. என்ன சுவாமி? ஏப்பா? ஏ ஆண்டவா. என்ன? இரக்கமில்லையோ ஸ்ரீவமே, என்னை போய் வெட்டல்லவோ அமரமளிப்படி சரிப்பயிருப்பதே கள்ளமெல்லாம் பெற்றெல்லாம் கள்ளமெல்லாம் பெற்றெல்லாம் கற்புடைய மந்தியல்லோ கள்ளமெல்லாம் பெண்களெல்லாம் கள்ளமெல்லாம் பெண்களெல்லாம் கற்புடைய மங்கையல்லோ. ஏ பகவானே, இரக்கம் என்பது உங்களுக்கு இருக்கிறதா சுவாமி? என்ன பார்வதி சொல்லுகின்றாய்? என்னை போலே 3 பெண்கள் அங்கே காணிகத்திலே அறிவரும் தவம் செய்கிறார்கள். சரி. ஏனென்றும் பார்க்கவில்லை, எடுத்து மொழி கூறவில்லை. ஆமாமா. அப்படி இருக்க மௌனம் சாதித்து இருப்பதற்கு என்ன காரணம்? நர்மை செல்வமே, என்ன அவர்கள் இப்படி தவம் இருக்கின்றார்கள் பார்த்தாயா? உலகத்தில் ஆடவர் துணை இல்லாமல் குழந்தை வேண்டும் என்று சொல்லி அரும்பாடுபட்டு வருகின்றார்கள். சரி. அதை ஆதிசிவனால் ஒருபோதும் கொடுக்க முடியாது. நல்லதானே, சில ஆம்பளை கிட்ட ஒரு பொம்பளை மாட்டிட்டு என்ன கஷ்டப்படுறா? பார்வதி, குடும்பத்தை சமாளிக்கிறதுக்கே பெரிய கஷ்டமா இருக்கு. பார்வதி, என்ன வார்த்தை சொல்லுகின்றாய்? உண்மையை சொல்லுகிறேன் சுவாமி. என்ன? அப்படியும் அவர்களுக்கு நான் குழந்தைக்கு வரத்தை கொடுத்தேன் என்று சொன்னார். மற்றவர்கள் கேட்பார்கள் அல்லவா? அதை ஆதிசிவனால் ஒருபோதும் கொடுக்க முடியாது. அப்படியும் அவர்களுக்கு குழந்தைக்கு வர வேண்டும் என்று சொன்னார். சார்புடைய உயர்ந்தவளையிலே சக்தி மாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் வாழ்ந்து வருகின்றார். சரி. அந்நபரை கோரி தவம் செய்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக குழந்தைக்கு வரம் கொடுப்பார். நீ சென்று உரைத்து வா. அப்படிதானே? ஆமாமா. நானே சென்று உரைக்கிறேன். சரி. அம்மையுமே பார்வதியானவே. ஆமாமா. அழகாகவே பெண்கள் மணி வருகிறாய். என்ன சொல்கிறார்கள்? ஏ அம்மா பெண்களே, அருந்தவ பெண்மணிகளே, அம்மா பெண்மணிகளே, உங்களைத்தான் சொல்லுகின்றேன். அம்மா, எழும்பி வாருங்கள். அம்மா, என்ன? நாங்களோ சிவபெருமானை கோரி தவம் செய்திருக்கின்றோம். தாங்கள் எங்களுடைய தவத்தை கலைக்க வந்து தாங்கள் யார்? அதாவது யாரா? என்ன பார்த்தா உனக்கு யாருன்னு தெரியலையா? கண்டிப்பாக தெரியவில்லை அம்மா. அம்மா, உனக்கு தெரியுதா? எனக்கா தெரியவில்லை. தெரியவில்லையா? அம்மா, நான் தான் பரமசிவனுடைய மனைவி பார்வதி. நீங்கப்பா உண்மையவளா? ஆமா. அம்மா, நான் என்னது ஊமையா? அம்மா, அதாவது தாங்கள் வருவதற்கான காரணம் என்ன? இதோ பாருங்க, இறைவனை நினைத்து நீங்கள் தவம் செய்கின்றீர்கள். ஆமா. அவருக்கு உங்களால குழந்தைக்கு வரம் தர இயலாது, முடியாதுன்னு சொல்லிட்டார். அதனால நான் வந்திருக்கேன் சொல்லிட்டு போகலான்னு. ஆனால் தவம் ஏன் போகவில்லை? சரி. சார்புடைய உயர்ந்த மலையிலேயே வாழ்ந்து வருகிறார் சக்தி முனிவர். அன்னவர் நினைச்சு நீங்க தவம் செஞ்சீங்கன்னு வைங்களேன், நிச்சயமாக அவர் கொடுப்பார் பிள்ளைக்கு வரம். போங்க, அவர் நினைச்சு தவம் செய்யுங்க சொல்லி தாயான பார்வதியானவளை உரைத்து விட்டு சென்ற பிற்பாடு அவர்களுடைய தவத்தை கலைத்து விட்டு சக்தி மாமணி வருகைக்கு வேண்டி இந்த அருந்தவம் புரிந்து வருகின்றார்கள் இந்த 3 பெண்களும். இவர்களுடைய தவணையை எப்படி இருக்கிறது பாருங்கள். எப்படி அம்மா? சக்தி முனி வருவதற்கு
ஆமாய்யா. இவர்களுடைய தவ நிலையை அறிந்தார் சக்தி முனிவர். சரி. பெண்களுக்கு வரம் கொடுக்க வேண்டும் அல்லவா? ஆமாமா. சிவனுடைய ஏவல் என்று சொல்லி அப்படியே மலையை விட்டு கீழே இறங்கி பெண்கள் முன்னே வருகிறாராம். எங்கப்பா இருந்தவ பெண்மணிகளே, தங்களுடைய தவத்தை கலைத்து விட்டு என்னை பாருங்கள் சுவாமி. யான் தான் சக்தி மாமுனி வந்திருக்கின்றேன். சக்தி முனிவரா? ஆமாமா. உங்களை பார்த்தாலே தெரிகிறது. ஏமா என்ன? என்னை கோரி 12 வருட காலம் பாரதவத்தை செய்து வருகிறீர்கள் அல்லவா? ஆமா. என்ன காரணம் கண்ணே? அதுக்கு காரணம் இருக்கிறது அல்லவா? என்னம்மா? என்ன தெரியுமா? என்ன சுவாமி? என்ன? அதாவது சிவபெருமானை நினைத்து நாங்கள் ஒரு தவம் செஞ்சோம். சரி. எதுக்கு தெரியுமா? எதற்காக? ஆடவர் இல்லாமல் குழந்தைகள் வேணுமே என்று சொல்லி. சரி. அவர் கொடுக்கல. பார்வதி அம்மா வந்து உங்களை நினைச்சு தவம் செய்ய சொன்னாங்க. எங்கப்பா? நாங்க இப்போ உங்களை நினைச்சு தவம் செஞ்சிருக்கோம். எங்களுக்கு குழந்தை செல்வம் தாருங்கள் சுவாமி. பாருங்கள் மக்களே, என்ன உங்களுக்கு குழந்தைக்கு வர வேண்டுமா? ஆமா. நர்மை செல்வமே, என்ன? அதாவது இந்த அரும்பெரும் காரகத்தில் தவம் இருந்தமே காரணத்தினால் எனக்கு வைத்து பசிமத்தை உண்டு. சரி. என்னுடைய வைத்து பசியை தீர்ப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளை பசியை நான் தீர்த்து வருகிறேன்ப்பா. உங்களுக்கு வயிறு பசியா? ஆமாப்பா. என்ன சாப்பிடுறீங்க? என்ன? காரகத்திலே திரையரிசி பறக்கி அப்போது கருமடித்த தெரிவீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக மனதார உண்டு விட்டு சென்று விடுவே. அதுதான் சாப்பிடுவீங்களா? ஆமாமா. இப்போ வந்து இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? கைலாச மலை பக்கத்திலே இருக்கு இட்லி சாம்பார் சட்னி. இல்ல நம்ம இப்ப எங்க இருந்து சொல்ற இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதா? அதான் அம்மா. என்ன? அதாவது நான் முனிவர். சரி. அப்ப நீங்க சோறு தான் சாப்பிடுவீங்க? ஆமா கண்டிப்பாக. சரி சுவாமி, நாங்கள் உங்களுக்கு சோறு சரிதான். ஆமாம்மா. சாமியாரே, உங்களுக்கு சாப்பாடு வேணும்? ஆமா கண்டிப்பாக. நாங்கள் இப்போது கையாலே சமைக்கிறோம். சரி. ஆகட்டும் என்று சொல்லி நாணயத்திலே சென்றார்கள். சரிதான். அழகாக இவருக்கு சமைப்பதற்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக் கொண்டு வந்து. ஆமா. நல்ல சாப்பாடு சமைக்கிறாங்க. ஆமாம்மா. திரையை விளைந்தார்கள். சரி. சக்தி முனிவருக்கு அமுது விளைத்தார்கள். ஆமா. வயிறார சாப்பிடுறார். உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டும் என்று சொல்வார்கள் அல்லவா? அப்ப அவர் தூங்கிட்டாரா? தூங்கவில்லை அல்லவா? அப்ப என்ன செய்தார்? உடனடியாக எழுப்பிருந்து வடக்கு முகமாக ஒரு மாபெரும் யாகமானது நடத்துகிறார்கள். யாகம் வளர்க்கும் போது சரி அந்த யாகத்திலே 3 வரல் வந்து பிறக்கிறது. அந்த 3 வரலை எடுத்து 3 வரலை எடுத்து சக்தி முனிவரே
யாகம் செய்தார் அல்லவா? சரி. யாகத்திலே 3 பரல் வந்து பிறக்கிறது. அந்த 3 பரலை எடுத்து ஏம்மா பெண்மணிகளே, இன்று நீராடினீர்களா? ஆமா. ஆமா, ஒரு முறை நீராடி இருக்கின்றோம். சரி, இன்னும் ஒரு முறை நீராடுங்கள். சரி, நான் ஒரு பரல் தருகிறேன். அடேங்கப்பா. இந்த பரலை சாப்பிட வேண்டும். அதற்கு முன்னதாக உங்களுக்கு என்ன பூ பிடிச்சிருக்கோ சரி, அந்த பூவை தலையிலே சூட வேண்டும். சூடி விட்டு பரலை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே குழந்தை கிடைக்கும். சென்று வாருங்கள் ஆகட்டும் என்று சொல்லி ஓடி சென்று கங்கையிலே நீராடி மாற்று தொழிலானது உடுத்து நீல பூவை ஒரு பெண்ணானவள் தலையிலே சூடி அவள் ஒரு பரலை சாப்பிடக்கூடிய நேரத்தில் அவள் ஒரு அழகான ஆண் குழந்தை எடுத்தாள். குழந்தைக்கு நீலன் என்ற அழகான பெயர் நாம சூட்டினார். குமிர்ந்த பூவை ஒரு பெண்ணானவள் தலையிலே சூடி அவள் ஒரு பரலை சாப்பிடக்கூடிய நேரத்தில் அவளும் ஒரு அழகான ஆண் குழந்தை எடுத்தாள். குழந்தைக்கு குமிர்தன் என்ற அழகான பெயர் நாம சூட்டினார். ஆதித்தன் என்று சொல்லக்கூடிய சூரியகாந்தி மலரை ஒரு பெண்ணானவள் தலையிலே சூடி அவள் ஒரு பரலை சாப்பிடக்கூடிய நேரத்தில் அவளும் ஒரு அழகான ஆண் குழந்தை எடுத்தாள். குழந்தைக்கு ஆதித்தன் என்ற அழகான பெயர் நாம சூட்டினார். நீலன் குமிர்தன் ஆதித்தன் பார்த்த முனிவன் நினைக்கின்றார். ஆகா, பிறந்திருப்பது ஆண் குழந்தைகள் அல்லவா? அப்படி என்று சொல்லி அரும்பெரும் காரகத்தில் திருப்புராதியாகிய முப்புராதியாக நீங்கள் பிறப்பீர்கள் என்று சொல்லி வாழ்வீர்கள் என்று சொல்லி வரத்தை கொடுத்துவிட்டு முனிவர் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். முனிவர் சென்ற பிரகாரம் 3 பேரும் குழந்தையை பார்க்கிறார்கள். சரி, ஏ அக்கா, ஏ தங்கச்சி, குழந்தையை பார்த்தாயா? உனக்கு என்ன பிள்ளைடி? என்ன? அதாவது இந்த முனிவர் என்னை நன்றாக ஏமாற்றி விட்டு சென்று விட்டார். ஒண்ண மட்டுமா? அவர் எங்களை என்ன ஏமாற்றினா? ஐயோ எடி, எதற்காக அப்படி சொல்லுகின்றாய்? எடி, எனக்கு பிறந்திருப்பது ஆம்பளை பிள்ளடி. ஐயோ, நான் இவருக்கு ஆம்பளை பிள்ளை வேணும் கேட்டனா? எடி, எனக்கும் ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கின்றது. ஐயோ தங்கச்சி, உனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கிறது? எனக்கும் ஆண் குழந்தை தான். எடி, என்ன? அதாவது இந்த குழந்தைகளை பசிக்குது என்று சொல்லி மரபுதம் கொடுத்தோம் என்று சொன்னால் பச்சை குழந்தையாக இருந்தாலும் நிச்சயதார்த்தம் படும் அல்லவா? உண்மைதான். உனக்கு இந்த குழந்தை வேண்டுமா? எனக்கு ஒரு குழந்தை வேண்டாம். எடி, உனக்கு வேண்டுமா? எனக்கு வேண்டாம். ஆமாடி. எடி, பாவம் செய்த ஆளுக்கு மட்டும்தான் ஆண் குழந்தை பிறக்கும். புண்ணியம் செய்தவங்களுக்கு எல்லாருக்கும் பொம்பளை குழந்தை தான் பிறந்திருக்கும். ஆமாப்பா சாமி, உங்களுக்கும் சேர்த்தான் சொல்லு. ஐயா, உங்களுக்கும் சேர்த்தா ஐயா சொல்லு. அப்படியா? ஆமா, அதான் அது உண்மைதான் சாமி. சின்ன அநியாயமா செய்திருக்கான். ஆமா சாமி. சரியா வந்துச்சு கொண்டு பாட்டி கூட்டியிருந்தா இப்படிதான் இருக்கு. ஆமாப்பா, அப்படி என்று ஆமாமா 3 பேரும் சரி குழந்தைகள் வேண்டாம் என்று போட்டுவிட்டு மறைந்து விட்டார்கள். ஆமா, கண்டிப்பாக 3 பேர் மறைந்த பொழுது வருகிறான் நந்தியம் பெருமாள். சில குழந்தைகள் அல்லவா, அந்த குழந்தைகள் பசியால் எப்படி துடிதுடித்து மாறுகின்றது என்று சொன்னா நில நல்லதன் குரல் செய்யினாரே மலை மிருகம் சிங்கம் புலி கடுவாய்கள் பயந்து ஓடுகிறதாம். குமர்தன் அழுது அழுகுரல் ஓசையானது குன்று மலைகள் அனைத்தும் கிடுகிடு 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 என்று ஆடுகின்றதா. ஆதித்தன் அழுத குரல் ஓசையானது சரி ஆண்டார் கையிலே அரணார் திருச்செவியிலே கேட்கின்றதா. ஆமாமா, சரிதான். அவன்கிட்ட கொஞ்சம் இறக்கமா அழுதுருக்கா. ஆமா, பொறுமையா நிறுத்தி அழுதான் பாத்தீங்களா. ஆமா, அதனால ஏன்னா அதாவது பசிக்கக்கூடிய பிள்ளைக்கு தான் கண்டிப்பாக அதனுடைய அருமை தெரியும். அப்படிதானப்பா? வாய் இருக்கக்கூடிய பிள்ளை தான்
கேட்டு வாங்கி சாப்பிடும். ஆமாம்மா ஆகட்டும் என்று சொல்லி சொல்லி. அந்த பகவான் பார்வதி கேட்கிறார். பெண்ணே பார்வதி, என்ன? திடீரென்று 3 குழந்தைகளுடைய அவைக்குரல் ஓசையானது காதை துளைக்கின்றது அல்லவா? ஆமா. இது யார் ஈன்றெடுத்த குழந்தைகள், எதற்காக அழைக்கிறார்கள்? சுவாமி, என்னம்மா? அரக்கிமார்கள் பெற்றெடுத்த குழந்தைகள். சரி. ஆம்பளை பிள்ளை கொடுத்திருப்பாரு முனிவர் நினைக்கிறேன். அடேங்கப்பா. பிள்ளைகளை வேண்டாம் போட்டுட்டு போயிட்டாங்க. ஐயோ. இப்படியே சின்ன பிள்ளைகளை விட முடியாது. நந்திய பெருமாளை கூப்பிட்டு சரி இந்த வார்த்தைகளை நான் சொல்லி அவரை வெட்டிங்கன்னு சொன்னா அவரை ஏதாவது குழந்தைகளுடைய பசி அமர்த்துவார். ஆகட்டும் என்று சொல்லி, அதாவது 3 குழந்தைகளை பசி அமர்த்த வேண்டும் என்று சொல்லி நந்தியன் பெருமாளை அருகில் அழைத்து சொல்கிறாரிப்பா. என்ன? அதாவது 3 குழந்தைகள் அரும்பெரும் காரகத்தில் தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் வாடி வருகின்றார்கள். சரி. அந்த குழந்தைகளுடைய பசியை அமர்த்தி தாங்கள் ஆளும் பருவமாக்கி நேர கைலாசம் வரைக்கும் அழைத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும். ஆகட்டும் என்று சொல்லி அந்த நந்தியன் பெருமாள் நினைக்கின்றார். பச்சிலம் குழந்தைகள் என்று நம்ம சொன்னா, பச்சிலம் குழந்தைகள் என்ன சாப்பிடும்? நாமல் சின்னதனுடைய பசி அமர்த்த முடியாது. அப்படி என்று சொல்லி தெய்வலோகத்தில் வந்து பார்க்கிறார்கள். அங்கே ஒரு பசுவானது நிற்கின்றது. அந்த பசுவானது சரி அழைத்து வருகிற நந்திய பெருமாள் வருகிறடா தெய்வ பசு தெய்வ பசு தெய்வ பசு தெய்வ பசு ஒரு கோட்டை வருஷமோ அழைகிறதோ 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 நீராது நீராதை நீராதை சொல்லக்கூடிய தெய்வலோக பசு. ஆமாமா. 4 கோட்டை பால் சுரைக்கிறது. அடேங்கப்பா. 3 குழந்தையும் குடிக்கிறாங்க. ஆனவரை உலர்த்துவதும் அழுகிறதும் தீர்ந்த பாடலை. அதற்காக தான் நம்ம பெரியவர்கள் சொல்வார்கள். எப்படி? செத்த ஆட்டிற்கு கண்ணு பெரிது, தாய் இல்லாத குழந்தைக்கு வயிறு பெரிது என்று சொல்லுவார்கள். தாய்மார்கள் வந்தால் மட்டும்தான் இந்த குழந்தைகள் தலைத்து வாழும். தாய்மார்கள் இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. அப்படி என்று சொல்லி தன்னுடைய மூலக்கண்ணை மூடி ஞானக்கண்ணால் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த குழந்தைகளை ஈன்றெடுத்தவர்கள் ஒரு சுரையிலே நீராடி கொண்டிருப்பதை நிலை கண்டா. சரிதான். வருகிறது கோபம். ஆமாப்பா. ஓடி வருகிறார். அம்மா என்ன? அரும்பெரும் காரகத்தில் 3 குழந்தைகளை ஈன்றெடுத்து போட்டு விட்டது நம் திரும்பியாக வந்து விட்டீர்களே. நாங்க தான் பெற்றெடுத்த குழந்தைகளை வளர்க்க வேண்டாமா? முடியாது சுவாமி. ஏனம்மா? ஆடவர்களை கண்டாலே எங்களுக்கு பிடிக்காது. ஐயோ. அப்படிப்பட்ட குழந்தைகளை நாங்கள் வளர்ப்போமா? அம்மா வேண்டாம். அதாவது இந்த குழந்தைகளை வளர்க்க மறுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த அரும்பெரும் காரகத்தில் கல்லாக போகு கடவுள் மண்ணாக போகு கடவுள் என்று சொல்லி சாபத்தை தந்து விடுவே. நந்திய பெருமாளே என்னப்பா நாதன் மல்லிகா வல்லனே ஓடப்பா நந்தி தேவாலய வெள்ளத்தி உண்மைதான் பாதவளே ஆன்முகத்தை தீபாவளி கண்டால பாவமொன்றே உங்கள்தான் சரிகளை சொல் கேட்டாலும் ஓகே எத்தமாக ஆடிடுவோம் அசத்தே வாழும் ஒரு ராத்திரியில் ஆமாப்பா வளராத வெள்ளை என்று பிள்ளைகள் நல்ல வருடமலை நல்ல வருடமலை ஆகிய சாமவிட்டாள் நல்ல வருடமலை நல்ல வருடமலை அதாவது நந்திய பெருமாளை பார்த்து சொல்றாங்க சுவாமி. என்ன சொல்லுகிறார்கள்? அதாவது குழந்தைகள் ஆண் குழந்தைகள் கேட்கவில்லை. சரி. ஆடவர்களை கண்டாலே பிடிக்காது. அப்படிப்பட்ட நாங்கள் இந்த ஆம்பளை பிள்ளையை வளர்க்க முடியாது. உங்களுடைய சொல்லை தட்டவும் முடியாது. சரி. ஒருவர் மூலம் ஒருவருக்கு தெரியாமல் இருள் காலமாக இருந்தால் இந்த குழந்தைகளை வளர்க்கிறோம். பகல் காலம் வந்து விட்டது என்று சொன்னால் பரந்திரவும் அந்தரத்தில் பார்த்த நந்திய பெருமாள் நிற்கின்றார். ஒரு ராத்திரியில் இந்த குழந்தை வளருமா? வளராதல்லவா? 2 ராத்திரியில் வளருமா? வளராது. அப்படி என்று சொல்லி அந்த 30 காலகத்தை 7 வருட காலம் இருளாக போக கடவுள் என்று சொல்லி சாபத்தை கொடுத்தார்களா? சரிதான். சாபத்தை கொடுத்து சந்ததிகளை இந்த பெண்களுடைய கையிலே கொடுக்கிறார்கள். சரி. பெண்கள் கையிலே வாங்கி இந்த குழந்தைகளுக்கு பாலமிர்தம் கொடுக்கிறார்கள். சரி. ஆமாப்பா. அப்படி இருக்க சரி மடம் மடனும் கெடுதலும் பாலகர்கள் வளர்ந்தார்கள். அடேங்கப்பா. 7 வருடம் முடிந்து 8ஆம் வருடம் ஆகிறது. ஆமையா. 30 காலகத்துக்கு வெளிச்சம் வருகிறது. நேரத்தில் பார்த்த பெண்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? அக்கா என்னடி? உன்னுடைய முகம் எனக்கு தெரியுது.
எனக்கு உன்னுடைய முகம் நன்றாக தெரிகின்றது. எப்பா, என்ன? அதோ ஆதவன் உதயமாகிவிட்டார். சரிதான். இனி நாமல் இந்த குழந்தைகளை இங்கு வளர்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய கற்பின் தன்மையை குன்றிவிடும் அல்லவா? ஆமா. அப்படி என்று சொல்லி சரி. குழந்தைகளை போட்டு விட்டு பெண்கள் எல்லாம் மறைந்து விட்டார்கள். அடேங்கப்பா. வருகிறான் நந்திய பெருமாள். பாலகர்களே, என்னப்பா? உங்களை நான் கைலாசம் அழைத்து சொல்கிறேன். கைலாசம் அழைத்து வரும் பொழுது சரி, இங்கே உள்ள தேவர்கள் குழந்தைகளை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொல்கிறார்கள்? கருகூட ஒட்டாங்கான் கருவருப்பான் முப்புராதி. கருகூட ஒட்டாங்கான் கருவருப்பான் முப்புராதி. கருகூட ஒட்டாங்கான் உலகமெல்லாம் காணடிப்பான். அட்ட வந்து சனிதனிலே கடனல்ல குழந்தையில் தாய். சனிதனிலே அதாவது சொல்லுகிறாள் எப்பா, நந்திய பெருமான் அழைத்து வருகிறார்களே குழந்தைகள். கரிகூட ஒட்டாங்கான் கருவருப்பான முப்புராதி. உருகூட ஒட்டாங்கான் ஒருவருப்பான் புராதி. அறிவறுப்பு உருவழிப்பான் புராதி. உருகூட ஒட்டாங்கான் ஒருவழிப்பான் முப்புராதி. சண்டாள பிள்ளையுடைய தலையை திருகி கொல்லாமல் அரும்பெரும் காரகத்தில் போட்டுக் கொள்ளாமல் இங்கே அழைத்து வருகிறார் என்று தேவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நந்தியன் பெருமாளுக்கு அறிவே கிடையாது. ஆமா. அந்த பிள்ளைங்க இங்கே வந்து நாமெல்லாம் வெளியே போக ஏய் வேண்டும். தம்பி, அண்ணா. அதாவது இந்த குழந்தைகளுக்கு இப்போது என்ன வயசு இருக்கும்? 7 வயது இருக்கும். 7 வயது பிராயம் இருக்கும், அப்படிதானே? ஆமா. 7 வயதிலே இந்த வருத்து வர்றான். ஆமா. ஒரு 17 18 வயது பிராயத்தை அடைந்தார் என்று சொன்னால் கண்ணை உருட்டி கண்ணெல்லாம் வெளியே வந்துரும். முதலப்பா ஆமா. குழந்தை உள்ளே விடலாமா? விடக்கூடாது. யாரங்கே? நான் இங்கே. உடனடியாக கைலாசமலை வாசலை நச்சென்று இழுத்தடைங்கள். ஆமாமா. 4 வாசலை உடைத்தார்கள். சரி. வாசல் அடை பட்ட போதே முப்புராதி என்று சொல்வான் ஏது சொல்வான். வாசலடை பட்ட போதே முப்புராதி என்று சொல்வான் ஏது தாயில்லாமல் இருந்தோமே தகப்பனை போல் வளர்த்தி வாசலடை வட்டபோது முப்புராதி சொல்லுகிறான். சொல்கிறார்கள், நம்மளை கண்டித தேவர்கள் வாசலடை அழித்தார்கள் அல்லவா? ஏய் தம்பி, கரிகூட ஒட்டாங்கான் கருவருப்பான் முப்புராதி என்று சொன்னார்கள் அல்லவா? ஒரு கூட ஒட்டாங்கான் ஒருவழிப்பான் முப்புராதி என்று சொன்னார்கள் அல்லவா? நந்திய பெருமாளே, ஏய், என்ன அட்டமற்ற சனி திசையில் பிறந்த குழந்தைகளை தலையை திருகி கொல்லாமல் கைலாசமலைக்கு அழைத்து வந்தார் என்று சொன்னார் அல்லவா? உண்மைதான். தம்பி, என்ன? அதாவது இவர் சொன்ன வார்த்தை மனதிற்குள் வேல் வாய்ந்தது போல் வாய்ந்திருக்கின்றது. உண்மைதான். பெரியவர்கள் சொல்வார்கள் அல்லவா? என்ன சொல்வார்கள்? தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்டபடு. அடேங்கப்பா. தெய்வர்கள், அதாவது இவர்கள் நம்மளை ஒரு அடி அடித்திருக்கலாம். ஆமா. சொன்ன சொல்லானது மார்பதனை வேல் வாய்ந்தது போல் இருக்கின்றது. உண்மைதான். தம்பி, அண்ணா, இந்த கைலாசமலை தேவை அவனுக்கு ஒருபோதும் தேவையில்லை. அதாவது எட்டும் வகையால் யார் என்று கேட்டால் என்ன சொல்வாய்? அந்த தேவாதி தேவர்கள் தான் என்று சொல்லுவேன். பார்த்த நந்திய பெருமாள் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்கள்? அறிவு கெட்டவர்களே, என்ன பேசுகின்றீர்கள் என்ன நீங்கள்? தந்தையே? சின்ன பிள்ளை எப்படி பேசணுமோ அதே மாதிரி பேசுங்க. ஆ. வயதுக்கு மீறி பேசாதீர்கள். அப்பா. அவர்கள் தேவர்கள், நீங்கள் முப்புராதிகள், சின்ன குழந்தைகள். சின்ன வயசுல மனசுல இப்படி வன்மம் வைத்தோம் என்று சொன்னால் சரி, போக போக வளருமே தவிர ஒரு நாளும் குறையாது. நஞ்சை வைத்தால் கண்டிப்பாக வளரும் என்று சொல்லி எங்களுக்கும் தெரியும். என் பிள்ளையாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கோபத்தை எல்லாம் விட்டு விட்டு என்னோடு வாருங்கள். அப்பா, என்ன? பச்சை மரத்தில் அடித்த ஆணி அடித்ததுதான், பச்சிலம் குழந்தையின் நெஞ்சில் பதிந்தது என்றைக்கும் பதிந்ததுதான். டேய் தம்பி, என்ன? அதாவது இனி இந்த கைலாசமலை உனக்கு வேண்டுமா? எனக்கு வேண்டாம் அண்ணா. வேண்டாம் அல்லவா? வேண்டாம். வாருங்கள், நம்மளை உப்பரகாலகத்திற்கே சென்று விடலாம். அப்படி என்ன முப்பரை வானகத்தில் ஒரு வெல்வரம் தருகாமையிலே குழந்தைகளை அமர்த்தி விட்டு சரி, நான் கைலாசம் சென்று வருகிறேன். திரும்பி வரும்பொழுது இந்த இடமெல்லாம் நாடாக மாறும். சரி. என் மக்களே, இதிலே அமர்ந்து கொள்ளுங்கள். ஆகட்டும் என்று சொல்லி நந்தி தேவர் கைலாசம் போகவே, நந்தி தேவர் கைலாசம் போகவே, நல்ல வைரவநாதன் குபேரனோ தயாளரு வெள்ளை மரத்திங்கே, சிந்தையாகிய வெள்ளை மரத்திற்கே நின்ற வேலை எதுதங்கே, சட்டை மாமூரி முக்தி பெறும்படி, சக்தி மாமூரி முக்தி பெறும்படி,
இப்போது என் தாய் முத்தார் அம்மன் வந்து பிறந்திடுவாள் முத்தி மாலை உலக இழந்தாள் மூன்று மோகம் கொண்ட தாயா ஒன்று முகம் கொண்ட தாயா உலக பேச்சு அம்மை முப்படைக்கு வந்தவளோ தோளை தொட்டரைத்து செத்தோரை காத்தவளோ உலகின் மேல் ஏறி கொண்டு சாதிக்கின்ற ராசியாரோ அழகட்டளை வரும் உலகை தாழ்வுடனே தாழ்வுடனே காய வெற்றி அம்மை வந்தாள் கச்சக்காரி உலகர் புகழுகின்ற பெரிய மாதாவுடனே மாதாவுடனே என்ன பறவை வெட்டி வெறுகின்ற மாலையம்மனை வெள்ளி மொத்த வெட்டுகின்ற மணி முத்து மாலையம்மனை சின்ன பிள்ளை போலிருக்கும் பெரிய பிள்ளை மாதாவோ மலை கண்ணி மாறுடனே முத்தாரமை காண்பிருந்த பெண்கள் கூடி குறவை பாடினார் ஒரு 2 டேபிள்